மார்ச் 18ஆம் தேதி மிக சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த ஒரு பொருள பசுமாட்டுக்கும், காகத்துக்கும் தானமா குடுத்தீங்க அப்படின்னா, பித்ரு சாபம் தீரும். 7 ஜென்ம பாவங்களானது விலகி லட்ச லட்சமா பணம் வரும் அப்படின்னு சொல்லி, அது என்ன பொருள்? எந்த நேரத்துல குடுக்கணும்? எப்படி குடுக்கணும்? அப்படிங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு முழுமையா தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பார்க்குறீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்துலயுமே வந்து 30 நாட்கள் வந்து 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதல் பகுதி வந்து சுக்லபக்ஷ திதி அப்படின்னு சொல்லுவோம். 2வது பகுதி வந்து கிருஷ்ணபக்ஷ திதி அப்படின்னு சொல்லுவோம். சுக்லபக்ஷ திதினா வளர்பிறை திதி, கிருஷ்ணபக்ஷ திதினா தேய்பிறை திதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேய்பிறை நாட்கள்ல எப்ப ஆரம்பிக்கும்? பௌர்ணமிக்கு பிறகுதானே ஆரம்பிக்கும். அப்ப பௌர்ணமிக்கு பிறகு இந்த கிருஷ்ணபக்ஷ திதி, தேய்பிறை திதி ஆரம்பிச்சு இது முடியிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசையாக இருக்கும். அமாவாசையில முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய ஒன்று கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுடைய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடுகு எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்க அரச மரத்துக்கு அடியில வச்சு அதுல வந்து நமக்கு தெரிந்த மந்திரங்கள சொல்லி வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வாழ்க்கையில எதிர்பாராத பிரச்சனைகள்ல இருந்தும் அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அந்த கடுகு எண்ணெய் தீபமானது நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அந்த அரச மரத்தை நம்ம வழிபடும்போது அதை சுத்தி 7 வட்டங்கள், அதாவது பிரதட்சணம் சுத்தி வந்தோம் அப்படின்னா, 7 முறை சுத்தி வந்தோம் அப்படின்னா, இறந்த மூதாதையருடைய ஆன்மாக்கள் வந்து நித்திய அமைதியும் முக்தியும் அடைவதாக கூறப்படுது. நம்ம வீட்டுல உள்ள இறந்த மூதாதையர்கள் வந்து அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு, அவங்க வந்து முக்தி அடைச்சிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு பாதி கஷ்டம் இருக்காது. ஆன்மா வந்து தண்ணி இல்லாம, உணவு இல்லாம கஷ்டப்படும் போது நாமளும் அதனால கஷ்டப்படுவோம் அப்படின்னு கருட புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அமாவாசை அன்று இறந்தவர்களின் பெயரை செய்யப்படும் எந்த ஒரு பிரசாதமும் அவர்களை நேரடியாக சென்று அடையும். அமாவாசை அன்னைக்கு தில தர்ப்பணம், அதாவது முன்னோருக்கு வந்து படையலிட்டு பிரசாதமா கொண்டு காகத்துக்கு வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. மற்றும் அன்னதானம் அன்றைய தினம் நம்மளால முடிஞ்ச ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது, இது மாதிரி செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விருப்பங்களும் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறைபாடுகளை எல்லாமே போக்கக்கூடிய சக்தி உடையது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய தான தர்மம், அது விரதம் மட்டும்தான். கருட புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கருட அதாவது அமாவாசை புராணத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா, காசி யாத்திரை போகணும்னு ஒரு பிராமண தம்பதியர் வந்து விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான மகள் இருக்கா. அந்த மகளை விட்டுட்டு அவங்க அந்த நீண்ட யாத்திரைக்கு எப்படி போறதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால அந்த பிராமணனோட சகோதரர் மற்றும் மனைவியோட பாதுகாப்புல அவங்க வந்து விட்டுட்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த பிராமணனுடைய சகோதரர் வீட்டுல அவங்க விட்டுட்டு அவங்க தங்களுடைய பயணத்தை வந்து தொடங்குறாங்க. ரொம்ப தூரம் பயணம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் ஆகிதான் வீடு திரும்பணும். சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அந்த பிராமணருடைய பேராசை கொண்ட சகோதரனும் மனைவியும் காசு பணத்துக்காக, செல்வத்துக்காகவும் அந்த இளம் பெண்ணை வந்து இறந்த இளவரசருக்காக திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அது ஒரு சில சம்பிரதாயத்துக்காக, ஒரு காரணங்களுக்காக அந்த திருமணத்தை செய்யறாங்க. திருமண சடங்குகளுக்கு பிறகு ராஜா, மணமகள் மற்றும் ராஜாவின் வீரர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாகீரதி நதிக்கரையில இருக்கக்கூடிய இடத்துக்கு இறுதி சடங்குக்காக போறாங்க. இளவரசோட உடம்பு எடுத்து போறாங்க. திடீர்னு மழை வந்துருது. அதனால அந்த தகன சடங்குகள் எல்லாமே தடைப்பட்டது. காட்டுல போய் விட்டுட்டு அந்த சிறுமியையும் அப்படியே விட்டுட்டு மக்கள், ராஜாக்கள் எல்லாமே போயிடுறாங்க. அந்த சிறுமி அந்த காட்டிலேயே இருக்கா. அவ வந்து இருந்தாலுமே நம்பிக்கை இழக்கல. அன்றைய தினம் வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால அந்த இறந்த கணவனுக்காக காளிகாம்பாள் அப்படின்னு அழைக்கப்படும் 2 விளக்கு போன்ற அமைப்புகளை உருவாக்கி அதுல வந்து தன்னுடைய பெற்றோர் கற்பித்த அமாவாசை விரதத்தை வந்து தொடங்குறா. அங்க இருக்கக்கூடிய எறும்பு, காகத்துக்கு உணவு வைக்கிறா. அங்க இருக்கிற பழங்கள் அது இதெல்லாம் பறிச்சு அவளால என்ன முடியுமோ அந்த மாதிரி விரதம் இருந்து உணவு வந்து வைக்கிறா. அப்ப அந்த வழியா போன ஒரு தம்பதியர் வந்து சிறுமியோட பிரார்த்தனை மற்றும் செயலை பார்த்துட்டு அவகிட்ட வந்து என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவ தன்னுடைய கதையை சொல்றா. அதற்கு பிறகு வந்து அவ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்போ தெரியாம அந்த தம்பதியினர் வந்து தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. அதாவது உன் கணவரோட நீ நீண்ட காலம் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதனால திடீர்னு உயிரற்று இருந்த இளவரசர் வந்து அப்படி உயிரோட எழுந்து உட்கார்றாரு. அப்பதான் வந்து அந்த பெண் வந்து தெரிஞ்சுக்கிறா, தனக்கு இப்படி ஒரு வரம் கொடுத்தது வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறா. திக்கற்று கதியற்று இருந்த போதும் அந்த அமாவாசை விரதத்தை தன்னால முடிஞ்ச உணவை விட அந்த எறும்புக்கும் காகத்துக்கும் அவ வைத்து அந்த அன்றைய தினம் அந்த விரதத்தை சரியா செஞ்சதுனால அவளுக்கு அந்த வரத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதன்படி அந்த இறந்த இளவரசர் உயிரோடு எழுந்துடுறாரு. அதனால அந்த அமாவாசை நாள்ல பாத்தீங்க அப்படின்னா, இறந்த மூதாதையரோட ஆன்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த அமாவாசை விரதத்தை முறைப்படி இருக்கணும். பித்ரு பூஜை, தர்ப்பணம், பிண்டதானம், தில தர்ப்பணம் இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். புனித நூல்களின்படி பசுவுக்கோ, காகத்துக்கோ, எறும்புக்கோ இந்த நாள்ல வந்து உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக சொல்லப்படுது. இந்த வருடம் மார்ச் மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமையில அமாவாசை வந்திருக்கு.
அன்றைய தினம் அமாவாசை திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில 8:28க்கு ஆரம்பிச்சு, அடுத்த நாள் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 7:29 வரையிலுமே அமாவாசை திதி இருக்கு. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, ராகு காலம் 12 டூ 1:30 மதியம் ஆரம்பிக்குது. 7:30 டூ 9:30 நீங்க படையலிட்டு சாமி கும்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில 8:28க்கு பிறகு தான் சதுர்திசி. அந்த திசி முடிஞ்சு அமாவாசை திதி ஆரம்பிக்குது. அப்ப நீங்க விரதம் விடுறவங்க அமாவாசை திதியில தானே விரதம் பண்ணணும். அப்ப 8:30க்கு மேல விரதம் இருக்கணும். ஆனா 9 மணி வரையிலுமே யமகண்டம் இருக்கு. அதனால 9 மணிக்கு பிறகு நீங்க எப்ப வேணாலும் படையலிட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு உணவு வைக்கலாம். அதே போல 12 மணிக்கு முன்பு நீங்க விரதம் விட்டு சாமி கும்பிட்டுடுங்க. முன்னயே சொன்னேன் இல்லையா? அந்த 12 டூ 1:30 ராகு காலம். அதனால அந்த நேரத்துல படையலிட்டு சாமி கும்பிட வேண்டாம். புதன் கிரகத்துக்குரியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை பயிறு. அந்தந்த கிரகங்களுக்கு உரிய அந்தந்த தானியங்கள நம்ம அந்த நாட்கள்ல பயன்படுத்தும்போது, நமக்கு அது அதீத சக்தியே தரும். அதனால இன்றைய தினம் நீங்க இந்த பச்சை பயிர தானமா இல்லாத ஏழை எளியவர்களுக்கு குடுக்கலாம். பசுமாட்டுக்கு இது குடுப்பதற்கு முதல் நாளே ஊற வச்சுட்டு, அதுக்கு அடுத்த நாள் இத நல்லா ஒரு மிக்ஸியில அரைச்சுட்டு, அதோட நாட்டு சர்க்கரை கலந்து, வாழைப்பழம் கலந்து, அத கொண்டுட்டு போய் பசுமாட்டுக்கு குடுங்க. அகத்திக்கீரை கண்டிப்பா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பசுமாட்டுக்கு வாங்கி குடுங்க. காகத்துக்கு நம்ம இந்த பொருள வைப்பதாக இருந்தா, நம்ம ஒவ்வொருத்தருமே அமாவாசை அன்னைக்கு வடை பாயாசம் செஞ்சு சாமி கும்பிடுவோம். ஒரு சிலர் புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு செய்வோம். பாசிப்பயிறு பாயாசம் வைத்து, அந்த பாசிப்பயிறு பாயாசத்த நீங்க படையல்ல சேர்த்து, அது காகத்துக்கு உணவோட கலந்து வைக்கும்போது, உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும்.